குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி தமிழ் பாடத்தில் உள்ள நூல்வெளிகளை பற்றி பார்க்கலாம். அதில் உள்ள முக்கிய வினாக்களை பற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் ரிவிஷனாக இருக்கும் ஒரு நூல்வெளியில். இந்த நூல்வெளியை நீங்கள் இப்போ இந்த கொஷின்ஸை, இந்த 30 கொஷின்ஸை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு அட்டன் பண்ணலாம். அதனால் முக்கியமான கேள்விகளை 30 தொகுத்து கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலாம், ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். முதல்ல 6ஆம் வகுப்பில் புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படும் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? புரட்சிக்கவி பாவேந்தர் என்று அவங்களே சொல்லிட்டாங்க பாரதிதாசன். அவங்களுடைய இயற்பெயர் என்ன? அப்போ பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுப்பிரமணியன்றது பாரதியாருடைய பெயர், பாரதிதாசனுடைய பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் இதான் விடை. இப்போ சுப்பிரமணி, இப்போ நவமணிகள் இருக்கு இல்லையா, அந்த மணிகளில் கனக சுப்பு ரத்தினம், ரத்தினம்ன்ற ஒரு மணி அப்படி ஞாபகம் வச்சுங்க. பாரதியாருக்கு அப்புறம் பாரதிதாசன், அவருடைய சிஷ்யனாக கருதக்கூடியவர், தன்னை பாரதிக்கு தாசனாக தன்னுடைய பெயரை மாற்றியவர் கனக சுப்புரத்தினம். புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படும் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். ரெண்டாவது பாருங்கள், பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனார், பெரிய அப்படின்னாக்கா பெரிய அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. பெரியன்னா தொரை, தொரை அப்படின்னு சொல்லி நினைப்பு வச்சுங்க, தொரை. அப்போ பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு துரைமாணிக்கம், தொரன்னு நினச்சிக்கோங்க. பெரியவங்க, தொரைங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை அமுதென்று, தமிழுக்கும் அமுதென்று பேர், உயிருக்கு என்னுடைய உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலை இப்போ ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த பாரதிதாசன். பாருங்கள், 4வது கொஷின் பாருங்கள். கனிச்சாறு, கொய்யா கனி, கனி சம்பந்தமாகவே வருது பாருங்கள். பாவிய கொத்து, 100 ஆசிரியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? இப்போ பாருங்கள், பெருஞ்சித்திரனார். இதெல்லாம் கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, 100 அப்படின்னு வருது இல்லைங்களா, அது பெரிய அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. அப்போ பெரு, ரு, சாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெருஞ்சித்திரனார். நம்மளுக்கு தெரியும், இந்த ஆசிரியர் தெரியும், அந்த நூல் தெரியும். எந்த ஆசிரியர் எந்த நூலுக்கு பொருந்ததுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூவால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்திய பாவலேறு. அப்போ பாவல் ஏறு அப்படின்னா ஏறு பெரிய அப்படின்னு நினைப்பீங்க. பாவல் பாவலர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடியவர் இந்த பெருஞ்சித்திரனார். இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்திய பாவலேறு. பாவலேறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் பெருஞ்சித்திரனார். அப்படி இல்லை, நீங்கள் இந்த இதழ்களை நடத்திய பாவலேறு யாருன்னு கேட்டாலும் பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனாரை பற்றி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இந்த வினாக்களில் வரும். தொல்காப்பியம் முதல்ல பார்த்தது பெருஞ்சித்திரனார் ஆகிய நூல்கள் இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். அவருடைய இதழ்னு பார்த்திங்கன்னா, இதழ்னாக்கா நம்மளுக்கு புக்கு, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, இந்த மாதிரி இதழ்கள், மாத இதழ், வார இதழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? நம்மளுக்கு திருக்குறள்னா 3 அதிகாரங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள் கொண்டுனா ஒன்றும் குழப்பம் வேணாம். நம்ம முதல் காப்பியம்னு தெரியும் தொல்காப்பியம். அது எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளனா 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. 7வது பாருங்கள், கவிஞாயிறு. கவிஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர் தாரா. தாரா, ஞாயிறு, பூமியிலேருந்து சூரியன் உதிக்கிறத பார்க்குற பாருங்க. தாரா பாரதி, தாரா தாரா வந்தாரான்ற மாதிரி தாரா பாரதி. தாரா பாரதி, கவிஞாயிறு, ரா ரூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிஞாயிறு, தாரா பாரதி. அதுக்கடுத்தது புதிய விடியல்கள்
இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி, வெளிச்சங்கள் ஆகிய நூல்களை எழுதியவர். இதெல்லாம் நீங்கள் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். இல்லாட்டி இந்த ரிவிஷனே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த 8வதுல இந்த மாதிரி நூல்களை இயற்றியவர் யார்னா அவரும் என்னது தாரா பாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி, வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? தாரா பாரதி. அதுக்கடுத்தது பாருங்கள் 9வது, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் யார்? முடியரசன். அரசன், நாடுன்னு வருது இல்லையா, அரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். பூங்கொடி, வீரகாவியம், இந்த முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இதை எழுதியவர் யார் தான்? முடியரசன். அடுத்தது 7ஆம் வகுப்பில் உள்ள நூல்வெளியை பற்றி பார்க்கலாம். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நம்பும் யாரும் சரி வீர்னு சொல்லிட்டு பாடலை இயற்றி இந்த உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தி சென்றவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்தது பாருங்கள் 12, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். அரசவைக்கு கவிஞராக ஒரு அரசில் கவிஞராகவே விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அந்த முதலிடம். அந்த அரசவையிலே கவிஞராக இருந்தவர். சரிங்களா? அடுத்தது பகுத்தறிவு கவிராயர். ராயர், நாரா, கவிரா, ராயன கவி ராயர் அப்படின்னு வருது பாருங்க. அப்போ உடுமலை நாராயண கவி, இவங்க பேர்லேயே கவி, நாராயண கவி ராயர் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் நாராயண கவி. 14 பாருங்கள், வேர்ட்ஸ்வர்த், வான்னு வருது பாருங்கள். வேர்டு வாணி, வேர்டு வான்னு வருது பாருங்கள். வேர்ட்ஸ்வர்த், வாணிதாசன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? இந்த கவிஞர்கள்லாம் கூகுளில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வாணிதாசன்னா இப்படி இருப்பார், வண்ணதாசன்னா இப்படி இருப்பார், கண்ணதாசன்னா இப்படி இருப்பார், சுரதான்னா இப்படி இருப்பார். அவருடைய இயற்றிய நூல்கள், இதழ்கள் இதெல்லாம் நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய பட்டங்களை பெற்ற வாணிதாசனுக்கு தான் இந்த பட்டம். வாணிதாசனின் உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எத்திராஜ், அரங்கசாமி என்கிற எத்திராஜ். இந்த கவிஞர் பாவலர் மணி வாணிதாசன் என்று பெயர் பெற்றவர் எத்திராஜ். 16 பாருங்கள், காடு என்னும் பாடப்பகுதி வாணிதாசனின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தொடுவானம். அப்படியே தொடுவனம்னு நினைப்பு வச்சுங்க. காடு தொடுவனம் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. வானத்தை தொடுகின்ற அளவுக்கு பூமியிலேருந்து காடு வளர்ந்துருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாராய் செங்கால் நாராய் என்று பாடலை இயற்றியவர் யார்? நாராய்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ரெட்டை கிளவி அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேர்டிங்ஸில் வரும். சத்திமுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு அந்த சந்தத்தோடு வருது பாருங்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திமுத்து புலவர். இந்தியாவின் பறவை டாக்டர் சலீம் அலி, இவரை மறக்கவே முடியாது. ஒரு வயசான தாத்தா மாதிரி இருப்பார். அவர் வந்து பறவைகளுக்காக நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு, நிறைய இயக்கங்கள் நடத்தியிருக்காரு. இந்தியாவின் பறவை மனிதர்னால் சலீம் அலி தான், அதை நம்ம மறக்கக்கூடாது. ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்? தீபங்குடி. தீபங்குடி. அடுத்தது கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டுள்ளது? 599. கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டதுன்னா 599. அது எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 8ஆம் வகுப்பில் உள்ள நூல்வெளிகளில் உள்ள 10 கேள்வியை பார்ப்போம். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று போற்றப்படுபவர் யார்? சிந்து அப்படின்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரணும்? பாரதியார் ஞாபகம் வரணும். கவிமணி என்று போற்றப்படும் தேசிய விநாயகர் எந்த ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்கார்.
எத்தனை ஆண்டு பணியாற்றிருக்காரு? 32 வருஷமா, 40 வருஷமா, 36 வருஷமா, 30 வருஷமானா 36 இயர்ஸ் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு டீச்சராக. நம்மளை மாதிரி ஆசிரியராக இருந்தவர். யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மக்கள் கவிஞர். எம்ஜிஆர் பாட்டுக்கள்லாம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் அதிகமாக போடும். பட்டுக்கோட்டையார். அதுக்கடுத்தது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி. அதான் இவர் ஃபேமஸானதே எளிய தமிழில் பாடினதால தான். பட்டுக்கோட்டையார் தான். அடுத்தது பாருங்கள், உவமை கவிஞர். அது பேரே சொன்னாலே நம்ம என்ன செய்வோம்? சுரதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உவமை கவிஞர்னாலே சுரதா. சுரதாவின் இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். இவர் வந்து யார் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யார்? பாரதிதாசனே பாரதியாரை பார்த்து பாரதிதாசன்னு பேரை மாற்றிக்கிட்டார். இவரை பார்த்துட்டு ரோல் மாடலாக ஒருத்தவர் தன்னுடைய பெயரை இவருடைய இயற்பெயர் தாசனாக மாற்றிக்கிட்டார். சுப்புரத்தின தாசன்னு மாற்றிக்கிட்டார். அதனால தான் சுரதான்னு இவரை எளிமையாக கூப்பிட்றார். ராஜகோபாலன் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜகோபாலன். இவருக்கு என்னது தாசனாக விளங்கியவர் இந்த ராசகோபாலன். அவருடைய பேரை வந்து சுப்புரத்தின தாசனை சுரதான்னு மாற்றிக்கிட்டார். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் ஆகிய நூல்களை இயற்றியவர். 27. சுரதா மழை, தேன், மழை, துறைமுகம், கடலை சார்ந்தே வருது பாருங்கள். சுரம்னாலே நீர். அப்போ இதெல்லாம் வந்து என்னது? சுரதா வந்து. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருப்பூரில் பிறந்தவர். இங்கே பாருங்கள், தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா. இது நம்மளுக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பேரறிஞர் அண்ணா. லாஸ்ட் கொஷின், கப்பலோட்டு தமிழன் யார்? கப்பலோட்டிய தமிழன்னா யார்? வ.உ. சிதம்பரனார். சுதேசி நாவாய் சங்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? அது எந்த வருஷம் தான் நம்மளுக்கு தெரியணும். 1906. நீங்கள் நூல்வெளியில் உள்ள முக்கியமான கேள்விகளை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அழகாக நூல்வெளி லெசனை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நிறைய கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நூல்வெளியிலேருந்து நிறைய கொஷினை கேட்பாங்க. அதனால் தமிழில் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம தாய்மொழி தமிழ், அதனால் தமிழை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய மார்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் இந்த தமிழ் வந்து பெரும்பங்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால் நல்லா தமிழ் படிங்க, வெற்றி அடைங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.